வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். நம்ம இந்தியாவிலேருந்து ப்ராடக்ட்டையோ இல்லை சர்வீஸையோ யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். நம்ம இந்தியாவில் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டோம், யூஎஸ்லேயும் தனியாக ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுமான்னு. இது எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமனான டவுட்டு தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நீங்கள் இந்தியாவில் ஆல்ரெடி ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருந்தாலும் ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்க அப்படின்னா எதனால் யூஎஸில் திரும்ப ஒரு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும், இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். ட்ரேட்மார்க் அப்படின்றது உங்கள் கம்பெனியோட பேர், லோகோ, பிராண்ட் நேம், லேபிள், இது எல்லாத்தையுமே கலெக்டிவாக ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இந்த நேம் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த பிராண்ட் நேமோ இல்லை இந்த கம்பெனி நேமோ இல்லை இந்த லோகோவோ உங்களுக்கு மட்டும்தான், இல்லை உங்களோட கம்பெனிக்கு மட்டும்தான் சொந்தம், இதை உங்களுக்கு மீறி வேறு யாரும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்டை தான் நம்ம வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோங்க. சரிங்க, இன்றைக்கிக்கான டாபிக் வந்துடலாம். இந்தியாவில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது, ப்ராடக்ட்ஸை யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்தியன் ட்ரேட்மார்க் தவிர்த்து நான் ஏன் வந்து யூஎஸ்லேயும் ட்ரேட்மார்க் வாங்கணும் அப்படின்ற சந்தேகத்துக்கான விடையை நம்ம இங்கே பார்த்துடலாம். நீங்கள் இந்தியாவில் ஒரு ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா CGPDT அப்படின்னு இருக்காங்க. அதாவது கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் பேட்டன் டிசைன் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரசு அதிகாரி தான் உங்களுக்கான ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனை இஷ்யூ பண்ணக்கூடிய அதிகாரி. இவர் இந்திய அரசினால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரிங்க. ஸோ இவர் இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டுன்றது இந்தியாவில் மட்டும்தான் செல்லுபடியாகும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருப்பீங்க, நீங்கள் போய் அந்த 8 போட்டு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்க. அது இந்தியாவில் நீங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டுறதுக்கான ஒரு லைசன்ஸ், கரெக்டுங்களா? அதுவே நீங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி யூஎஸ்க்கு போகிறீங்க, இந்த டிரைவிங் லைசன்ஸை வச்சு அங்கே கார் ஓட்ட முடியுமா? முடியாது இல்லையா? அதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வாங்கணும். அதே மாதிரி தாங்க இங்கேயும் நீங்கள் இந்தியாவில் ஒரு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அது இந்தியன் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டையோ இல்லை சர்வீஸையோ யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே யூஎஸ் அத்தாரிட்டி, யூஎஸோடைய கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கிட்டேருந்து தனியாக ஒரு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்க வேண்டியிருக்கும். யூஎஸில் இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே தனியாக ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸோட பேர் USPTO அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேட்டன்ட் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ்ன்னு இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திருப்பியும் ஒரு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணி அந்த நாட்டில் இஷ்யூ பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா தான் யூஎஸில் உங்களோட ப்ராடக்டை வேறு யாரும் டூப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த காரணத்துக்காக கட்டாயம் நீங்கள் யூஎஸில் தனியாக ஒரு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணணுங்க. மூணாவது இன்னொரு காரணமும் இருக்குங்க. என்னென்னா நீங்கள் இங்கேருந்து ப்ராடக்ட்ஸை யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக? அங்கே இருக்கக்கூடிய உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து உங்கள் ப்ராடக்ட்ஸை உங்களோட பிராண்ட் நேமில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய, அதாவது யூஎஸில் இருக்கக்கூடிய உங்களோட காம்படிட்டர்ஸ் யாராவது USPTOவில் செக் பண்ணி பார்த்துட்டு, சரிப்பா இந்த பிராண்டு இது வரைக்கும் யூஎஸில் ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகலை, ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க வாங்கவே இல்லை, ஸோ நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு முந்திக்கிட்டு அவங்க USPTO மூலிமா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆபத்து. நீங்கள் அதுக்கப்புறமா அந்த பிராண்டில் யூஎஸில் டிஸ்ட்ரிபியூஷனே பண்ண முடியாதுங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு த்ரெட்டு. அதனால் யூஎஸ்க்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் வேலையாக யூஎஸில் உங்களோட பிராண்டுக்கு, கம்பெனி நேமுக்கெலாம் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிடுங்க. இது மூணாவது காரணம். அடுத்து நாலாவது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசனும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருப்பீங்க. வாங்கின எல்லாருமே உங்களோட பிராண்ட் பக்கத்தில் அந்த TM இல்லைனா R அப்படின்ற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. R அப்படின்றதுனா உங்களோட ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். TMன்றதுனா ட்ரேட்மார்க்குக்கு அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை அகெயின் நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். யூஎஸில் உங்களோட பிராண்ட் பக்கத்தில் TM, R இதெல்லாம் போடணும் அப்படின்னா உங்களுக்கு US ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் அங்கே வந்து R அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ண முடியுங்க. இந்த காரணத்துக்காகவும் நீங்கள் யூஎஸில் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா இந்தியாவில் உங்களுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தாலுமே ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த நாட்டில் நீங்கள் திரும்பவும் ஒரு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். உங்களுக்கு யூஎஸில் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.